பெரும்பாலும் சிவபெருமானை வழிபடுவதற்கு அப்படிங்கிறதுக்கு பல முறைகள் குறிப்பிடப்படுகின்றன. உங்களுக்கெல்லாம் தெரிந்ததே. எல்லாத்துலேயும் சிறந்தது எது அப்படின்னா எல்லா முறைகளும் சிறந்ததே. அதில் ஒரு சில விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிப்படையில் தான் இருக்கோம். இப்போ தான் நம்ம சிவ வழிபாட்டை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். அப்படிங்கும்போது சிவமந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள், அல்லது சிவமந்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் கூறினால் போதுமானது. அதை மட்டும் கூறினாலே போதுமானது. அதுவே உண்மையான அன்பு, அதுவே உண்மையான பக்தியாக மாறும். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். ஓம் நம சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க. அதை சொல்ல உங்களால் முடியும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை மனதில் வைத்து நான் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். அதுவே பெரும் பாக்கியம். அந்த மந்திரம் நம்ம நாவினால் சொல்லப்படுகிறது என்றால் அது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் அப்படிங்கிறத மறப்பதற்கில்லை. அது எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய மந்திரமும் அல்ல. அதற்காக இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த மந்திரத்தை நம்மால் சொல்ல முடிகிறது. அந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதே பெரும் பாக்கியம் அப்படிங்கிறத நினச்சிக்குங்க. திருமூல பகவான் அருமையாக சொல்லுவார். பிதற்றுகின்றேன் என்றும் பேர்நந்தி தன்னை இயற்றுவான் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவான் ஓங்கு ஒளி வண்ணன் எம்மானை இயற்றிகள் சோதி இறைவனுமாமே அப்படின்ட்டு குறிப்பிடுறார். இதில் பேர் நந்தி தன்னை, அப்போ அந்த இறைவனோட பெயரை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். பிதற்றுகின்றேன், எப்போ பார்த்தாலும் சொன்னதவே சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்போவுமே சொன்னதவே சொல்கிறது. இப்போ நம்ம வாதத்துக்காக போகிறோன்னா திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்க ஒருத்தரை பார்த்தா நான் என்ன சொல்லதவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி. அதே போலத்தான் இறைவனோட மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருத்தல் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அந்த பெயரை மட்டும் சொல்லி தியானித்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு ஐயன் சொல்கின்றார். அந்த ஜோதி அப்படிங்கிறது ஓங்கி உலகளந்து நிற்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி நிற்கக்கூடிய அந்த ஜோதி, அதை யாரும் உருவாக்க முடியாது, அதை இன்னும் தூண்டிவிட முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. அது ஒரு பிரபஞ்சத்தின் ஆற்றல், சிருஷ்டிகர்த்தா, இப்படி நம்ம பல விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்டவருடைய நாமத்தை சொல்வது அப்படிங்கிறதே பெரிய பாக்கியம். நான் தொடர்ந்து அவருடைய நாமத்தை மட்டும் தியானித்து கொண்டிருக்கின்றேன், நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படிங்கும் போதே அதில் பேராற்றலானது நமக்கு கிடைக்க பெறும். பல விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்லக்கூடியது பஞ்சாட்சர மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டீர்கள். மனதில் சொல்லிக்கொண்டே தியானித்து கொண்டே இருப்பதன் மூலமாக இறைவனின் அந்த பெரும் கருணையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது எல்லாத்துக்குமே கிடைத்து விடுமா என்றால் கண்டிப்பாக இறைவனை மனதார ஏற்றுக்கொண்டு அவரை உணர வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த மந்திரமானது பெரும் பாக்கியம். பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனின் பெருங்கருணை, கண்டிப்பாக அந்த இறைவனின் அன்பு நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல தான் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சொடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே அப்படின்ட்டு அடுத்த பாடலில் விளக்கம் கொடுக்கிறார். அவரை பற்றி, அதாவது இறைவனை பற்றி யாராலும் சொல்ல முடியாது. எங்கள் அண்ணலோட பெருமையை, இறைவனோட பெருமையை யாரால் பாட முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்தவர்களா? நாயினும் கடையேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நால்வர் பெருமக்கள் சொல்லும்போது நாயினும் கடையேன், அதை விட நான் ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கேன், உன்னோட பெருமையெல்லாம் சொல்வதற்கு கூட வார்த்தைகள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்க. அதே போல தான் திருமூலர் ஐயா சொல்கிறார், ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. யாரால சொல்ல முடியும் இறைவனோட பெருமையை? ஏன்னா வகுத்து கூறுவதற்கு அது ஒரு எல்லை இல்லாதது. இதுதான் இறைவனின் பெருமை என்று நம்மால் வகுத்து கூற முடியாது, எல்லையிட்டு கூற முடியாது. அவ்வளவு பெருமையுடையவர், ஆக்கமும் அளவும் இறுதி எதுவுமே இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், அவரை பற்றி எல்லை வகுத்து கூறக்கூடியவர்கள் யாருமே இல்லை. பேரறியாத பெருஞ்சொடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. பெருஞ்சொடர், பெரும் சுடர், அதோட வேர், அதாவது ஆரம்பம் முடிவு எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு பேராற்றல். அப்படிப்பட்ட இறைவனை நாம் தொழுகின்றோம் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலி என்று தெரிந்து கொண்டு தொழ வேண்டும். இறைவனுக்கு ஓர் உருவம் கொடுத்து அடைத்து விட முடியாது. இறைவனுக்கு ஓர் உருவம் கொடுத்து அடைத்து விட முடியாது. அதில் அடங்குபவரும் அவர் அல்ல.
அது பேராற்றல், பராபரம், பரம், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். அனைத்திற்கும் ஆதி, அதற்கு உருவமில்லை, ஒன்றுமில்லை. இந்த வெட்ட வெளியிலே நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய அருளை பெற்றவர்களால் கண்டிப்பாக அவரை உணர்ந்து கொள்ள முடியும். அவரை அருளை பெற வேண்டும் என்றால் அவர் மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அவரையே நினைத்து தியானித்து கொண்டிருந்தால் போதும். பிற உயிர்களிலும் இறைவனை காண்பவர்களாக இருந்தால் போதும். பிற உயிர்கள் படுகின்ற வதையை தன்னுடைய வதையாக நினைத்து அதை போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் போதும். சிவபெருமானோட பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். நால்வர் பெருமக்களும் 63 நாயன்மார்களும் சித்த பெருமக்களும் ரொம்ப தெளிவாக இறைவனோட புகழை பாடியிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். பாடவல்லார் நெறி பாட அறியலேன், ஆடவல்லார் நெறி ஆட அறியலேன், நாடவல்லார் நெறி நாட அறியலேன், தேடவல்லார் நெறி தேட இல்லேனே அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் இசை பாடி இறைவனை பணிந்தவர்கள் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சிருக்கும். பாடல் மூலமாகவே இறைவனை பற்றி பாடுகிறவர்கள் நிறைய கோடி பேர். இறைவனை புகழ்ந்து பாடி அவரின் பெருமையை பாடி இறைவனை பற்றி அப்படியே உருகி உருகி பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களெல்லாம் அப்படி அறிகிறார்கள். அதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. ஆடவல்லார் நெறி ஆட அறியலேன் அப்படின்றார். ஆட மகிழவும் தெரியாது. சில பேர் இந்த சிவகானம் இசைக்கும் பொழுது தன்னை மறந்து ஆடுவார்கள். சிவனாக மறந்து சிவனாக இருந்தே ஆடுவார்கள், தன்னை மறந்த நிலையில். அதே போல் இந்த பரதம் எல்லாம் ஆடி இறைவனை மகிழ்விக்கும் போது இறைவனை அதிலிருந்து உணர்வார்கள். அந்த தன்மையும் எனக்கு இல்லை. நாடவல்லார் நெறி நாட அறியலேன். எப்படி எப்படியோ அலைந்து தேடி உன்னை அறிய முற்படுகிறார்கள். அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை. நான் அந்த அளவுக்கும் இல்லை. தேடவல்லார் நெறி தேட அறியலேன், தேடவல்லார் நெறி தேடுகின்றேனே அப்படின்றார். அப்போ எனக்கு இந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், உன்னோட நினைப்பு மட்டும்தான். உன்னோட மந்திரத்தை மட்டும்தான் என்னால் திரும்ப திரும்ப சொல்ல முடியுது அப்படின்னு நிறைய அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆடியும் பாடியும் நாடியும் தேடியும் இறைவன் அருளை பெறாதிருக்கிறேனே என்பது ஐயா கூறுகின்ற பொருள். இதில் ஏதாவது ஒரு வழியில் முயன்றாலும் இறையருள் கிட்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாடலை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பாடவல்லார் நெறி பாட அறியலேன், ஆடவல்லார் நெறி ஆட அறியலேன், நாடவல்லார் நெறி நாட அறியலேன், தேடவல்லார் நெறி தேடுகில்லேனே அப்படின்ட்டு குறிப்பிடுவதன் மூலமாக நீங்கள் இந்த வகையில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஓம் நம சிவாயம்.